இது வரைக்கும் 500 கோடி நான் ஃபர்ஸ்ட் பிரஸ் மீட்ல சொன்னேன். 500 கோடி எங்க அக்கௌண்ட்ல இருந்து 500 கோடி வாங்கியிருக்காப்ல. இது வரைக்கும் நான் உதயநிதியிட்ட கேட்டிருக்கேன், இதுக்கு என்ன கணக்குன்னு கேட்டேன். சப்ரிஷன் கிட்ட இதுக்கு என்ன கணக்கு, ஒருத்தர் ஸ்டாலினை விட்டு நான் கேட்டேன், இந்த 500 கோடி வாங்கினீங்களே எதுக்காக வாங்கினீங்க? அது லாட்டரியோட காசு சொன்னாங்க. நாங்கள் லாட்டரி செய்யறது வந்து நியாயமா நேர்மையா சம்பாதிச்சு டாக்ஸ் கட்டி நாங்கள் வந்து இந்தியாவில் எங்கெல்லாம் வந்து லீகலாக பண்ண முடியுமோ அந்தந்த ஸ்டேட்டில் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். மகாராஷ்டிரா இருக்கும், பஞ்சாபில் இருக்குது, வெஸ்ட் பெங்காலில் இருக்குது, நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸில் இருக்குது. இந்த மாதிரி எங்கெல்லாம் லீகலாக இருக்கோ நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். இவங்க வந்து திடீர்னு எதுக்காக வந்து இந்த இது சொல்லணும்? எங்களுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து தொழில் வந்து 24,000 கோடி பண்ணுறோம். அதில் வந்து ஜிஎஸ்டி வந்து 40%, இந்த கம்பெனிக்கு வந்து 40% வருது. 7,000 கோடி நாங்கள் டேக்ஸாக கட்டுறோம். எங்கள் அம்மாவோட சொத்து மதிப்பு அதை டிரான்ஸ்பரண்ட்டாக நாங்கள் வந்து 5,000 கோடி நெட் வருது எங்கள் அப்பாவோட அம்மாவோடது சொல்லி நாங்கள் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். என்னோடது 600 கோடின்னு சொல்லி நானும் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஆனால் திரு உதயநிதி வந்து லால்குடியில் எங்கள் அம்மா வந்து அதிமுகவில் நிற்கிறாங்க, வந்து அவங்கள ரொம்ப தவறாக இந்த மாதிரி வந்து கள்ளத்தனமாக இந்த பணத்தை வந்து இது பண்ணோன்னு சொன்னாங்க. அப்போ நான் கேட்டேன், சரி எங்ககிட்ட இருந்து வாங்கினீங்களே இந்த 500 கோடி லாட்ரி பணத்தை, லாட்ரி மூலிமா நியாயமாக நேர்மையாக சம்பாதிச்ச பணத்தை வாங்கினீங்களே அதுக்கு கணக்கு என்னன்னு நான் கேட்டேன். இது வரைக்கும் நீட்டுக்கு என்ன கணக்கு சொன்னாரோ, நீட்டுக்கு இருக்கிற ரகசியத்தை சொன்னாரோ அதே ரகசியத்தை தான் இந்த இதுக்கும் மறைச்சு வச்சுட்டு இருக்காரு. அது என்ன ரகசியம்னு இன்னைக்கு நான் கேட்டுட்ருக்கேன். பிரஸ்காரங்களையும் கேட்டேன். பிரஸ்காரங்க நீங்களாவது போய் திரு ஸ்டாலின் அவர்கிட்ட கேளுங்கன்னா கேட்டால் அடிக்கிறாரு, உதைக்கிறாரு, எங்கள்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டுறாரு, போனாலே வந்து ஃபியூஸை பிடிக்கி விட்டுறேன்னு சொல்கிறாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இருக்கிற நிலைமை அவ்வளோ நிலை, நம்மளோட நிலை இதுதான். இதை நீங்கள் கண்டிப்பாக மறந்துடாதீங்க. இந்த மாதிரி ஒரு தீய சக்தியை நீங்கள் உள்ளே விட்டீங்கன்னா உங்கள் தொகுதியை எப்படி ஸ்கூர் போட்டு விற்பானே தெரியாது. நீங்கள் ஹாஸ்பிட்டல் தான் போகணும்னு நினைப்பீங்க, திடீர்னு பார்த்தா உங்கள்கிட்ட ஒரு கிட்னி இருக்காது, ஏன்னா அதையும் திட்டிடுவானுங்க. நீங்கள் என்ன பண்ணாலும் எப்படியாவது நம்ம நூதனமாக இருப்போம்னு பார்த்தா அதுக்கு மேலே நூதனமாக ரூம் போட்டு யோசிப்பானுங்க. சாராயம் தான் விற்கிதுன்னு சொல்லிட்டு பில்லு கேட்டால் அந்த சாராயத்துக்கு பில்லை கொடுக்க மாட்டானுங்க. இவனுங்களா அடிப்பானுங்க, இவனுங்களே வந்து டைரெக்டாக இது பண்ணுவானுங்க. எவ்வளோ பார்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே கணக்கு இல்லை, லைசன்ஸ் இல்லை. நானும் சொல்கிறேன், காலையிலேருந்து நைட் வரைக்கும் ஒரு டாஸ்மாக் சரி வேறு ஏதோ மனிதர் குடிக்கிறாங்க ஏதோ பண்ணுறாங்க, சரி அதுக்கு காலையிலேருந்து நைட் வரைக்கும் ஓப்பன் பண்ணி வைப்பாங்க. நைட் வரைக்கும் ஓப்பன் பண்ணிட்டு இது எக்ஸ்ட்ரா டைமிங் வேறு அதுக்கு வேறு ஒரு அடிஷ்னலாக ஓப்பன் பண்ணி வைக்கிறானுங்க. டைரெக்டாக அதுக்கு வந்து எந்த டாக்ஸ் கட்டுறதே இல்லை, எல்லாமே செந்தில் பாலாஜி டாக்ஸ். அது வந்து எக்ஸைஸ் டாக்ஸ்னு ஒன்று இருக்குது, இதுக்கு பேர் வந்து செந்தில் பாலாஜி டாக்ஸ். அவருக்கு டைரெக்டாக செந்தில் பாலாஜிக்கே போயிடும். ஸோ இந்த மாதிரி இந்த ஊழல் ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, ஆண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, விலங்குகளுக்கும் பாதுகாப்பு இல்லை, மரத்துக்கும் பாதுகாப்பு இல்லை, எந்த ஒரு ஜீவராசிக்கும் பாதுகாப்பு இல்லாத ஒரு ஆட்சி தான் இன்றைக்கி நடந்துகிட்ருக்கு.